அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 1ஆம் தேதி, தேய்பிறை, ஏகாதசி திதி காலை 9:17 வரை. அதன் பிறகு துவாதசி திதி, திருவோணம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:56 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். அமிர்த யோகம் நாளை அதிகாலை 5:56 வரை. அதன் பிறகு மந்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பெரிய பதவிகள், பொறுப்புகள் கூட உங்களை தேடி வருங்க. அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இறைக்க ஊறும் மணற்கேணி ஈய பெருகும் பெருஞ்செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. இறைக்க இறைக்க தண்ணீர் சுரப்பது போல நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இறைவன் நமக்கு அள்ளி அள்ளி செல்வங்களை கொடுப்பார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் தம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறது, விற்கிறது இதெல்லாம் லாபகரமாக இருக்கும். வீடு கட்டின்னு இருக்கீங்க, அந்த வேலையும் இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்குங்க. முக்கியமான சில முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி வீடு தேடி விருந்தினர்களும் இன்னைக்கு வருவாங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து பேசுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இளமையில் சோம்பல், முதுமையில் வருத்தம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிருவீங்க. இளமை காலத்தை வீணடிக்காமல் இருப்பீங்க. இளமை காலத்தை வீணடிக்காமல் இருந்தாலே முதுமையில் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைப்பாளிகளாக உலா வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல யோகாதிபதிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பாகப்பிரிவினை பிரச்சனைகள் அதெல்லாம் சுமூகமாக பேசி முடியறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே போல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இளமையில் கல்மேல் எழுத்து அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க.
சின்ன வயசில் மாணவ பருவத்தில் நாம் படிக்கிற படிப்பெல்லாமே அப்படியே பசுமரத்தாணி போல் ஆழமாக அடிமனசில் பதிஞ்சிருங்க. அதனால தாங்க சின்ன வயசுலேயே படிக்கணும்னு பெற்றவங்களும் பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு படிக்கின்ற வயதில் படிப்பதோடு மட்டுமில்லாமல் எந்த வயசாக இருந்தாலும் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. அதே போல் இன்றைய தினம் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. 2 பேர் இருக்காங்க அப்படின்னா சண்டை போட்டுக்காமல் இருக்கணும்னா யாராவது ஒருத்தவங்க பொறுத்து போகணும். அப்படி பொறுத்து போனால் தான் ஒற்றுமையாக இருக்க முடியும். அதனால தாங்க சண்டை சச்சரவுன்னு வந்தால் சமாதானத்தை மட்டுமே நீங்கள் விரும்புவீங்க. என்னத்துங்க சண்டெல்லாம், அடுத்தது எந்த பிறவியில் சேர போகிறோமோ தெரியல. இந்த பிறவியில் நாம் பழகியிருக்கோம், அதனால் பாசமாக இருந்துட்டு போயிடலாங்கிற முடிவுக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் கூட நட்சத்திரப்படி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்குது, அலைச்சல் இருக்குது. யாரையுமே நம்ப முடியலையே, எல்லாருமே டபுள் கேம் ஆடுறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை ஆறுதலுக்காக யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபார வகையில் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் அகலக்கால் வச்சு சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். மகிழ்ச்சியான செய்திகளையும் எதிர்பாருங்க. எங்கும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இரவல் சேலையை நம்பி இடுப்பு கந்தையை எரியாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அடுத்தவங்களை நம்பி நாம் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்லாம் சிலர் வாய்ப்பந்தல் போடுவாங்க. ஆனால் அதை முழுசாக நம்பிடக்கூடாது. எல்லாம் கைக்கு வந்தால் தான் உத்தமம். கைக்கு வராதுக்கு முன்னாடியே நாம் இருக்கிறத கழட்டி எரிஞ்சிடக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களை நம்பாமல் தன் உழைப்பால், தன்னுடைய கடின உழைப்பால் முன்னுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் இன்றைக்கி இருக்குது. பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விற்க வேண்டிய அந்த இடத்த
கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, 2 ஓடத்தில் காலை வைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க எதை செய்தாலும் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதில் முழுமையாக கவனத்தை திருப்பி நீங்கள் செய்வீங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இம்மே செய்யுங்கிற பாடலுக்கு ஏற்றார் போல முழு கவனம் ஒரே செயலில் செலுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதேதோ சிந்தனைகள்லாம் மனசில் ஓடும். நடந்தது, நடக்க போகிறது, நடந்து முடிந்தது, இந்த மாதிரி பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. நல்ல வாய்ப்பெல்லாம் நாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சந்தேகத்தால் சங்கடங்கள் வரும். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளுக்கு நம்மால் பலன் இருக்கணுமே தவிர தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இறக்க போனாலும் சிறக்கப்போ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அடுத்தவங்கள்ட்ட நாம் ஏதாவது உதவி செய்ய, உதவி கேட்க போனாலும் கூட கம்பீரமாக போகணும். கசங்கன சட்டையோட கசகசன்னு பேசிட்டு போய் நிற்கக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிடுக்காக உடுத்தி மேன்மையாக பேசி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எங்கே போனாலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதாரணமாக சில வேலைகளை செய்து காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். புது வாடிக்கையாளர்கள் கூட இன்றைக்கி வருவாங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ட்ரெஸ் மெட்டீரியல், துணிமணியெல்லாம் இன்றைக்கி புது டிசைனில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பரையும் சந்தித்து பேசுவீங்க. உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க யாரோ அவங்க தாங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க. யாருக்குமே எதுவுமே கொடுக்காம இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்காம அப்படியே அதை வீணடிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தாங்க இழிகுலத்தோர். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னிடம் எது இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தாய் உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பாராத நட்பும் இன்றைய தினத்தில் உண்டு. பழைய சொந்த பந்தங்கள் கூட தேடி வந்து பேசுவாங்க. எப்பொழுதுமே உங்கள் கஷ்டத்தை நீங்கள்
வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. எல்லார் முன்னாலேயும் இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு என்ன குறைச்ச, நான் அமோகமாக இருக்கேன், ஆண்டவன் என்னை நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அடித்து பேசுவீங்க. இன்றைய தினம் வெளிவட்டாரத்திலேயும் புகழ் கௌரவம் ஒரு படி உயருங்க. அதே போல் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை கொடுத்து புதுசு வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருந்துருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இட்டு கெட்டார் எங்குமே இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சொந்த பந்தமெல்லாம் சிக்கனமாக ஏன் இப்படியெல்லாம் ஊதாரியாக இருக்கன்னு உங்களை சொன்னாலும் கூட பரவாயில்ல, எனக்கு அது பழக்கமாயிடுச்சு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால தப்பு ஒன்றும் இல்லைன்னு தன் பாதையை நியாயப்படுத்தி செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சமயோஜித புத்தியால் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சலிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கல்யாண விஷயங்களும் பேசலாம். சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி பேசுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. அதே போல் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. கஷ்டம் வரும்போது கண்ணை கசக்கிக்கிட்டு நீங்கள் காணாமல் போயிட மாட்டீங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் கஷ்டமாக நினைக்காம அது ஒரு சவாலாக நீங்கள் நினச்சிப்பீங்க. எந்த பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மால் வெளியில் வந்துட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு போராடி ஜெயித்து காட்டக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. திருவோணம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணிக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, டபுள் கேம் ஆடுறாங்களேன்னு சிலர் நினச்சி பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உரிமையில் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே உரசல் போக்கெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்கும். நேற்று வந்தவங்கள்லாம் எப்படியோ இருக்காங்க, நாம் மட்டும்தான் அப்படியே இருக்கோங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நம்ம கண்ணு தான் அந்த இமை மூடி திறக்குது. அதே மாதிரி நாம் செய்கிற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாது. மற்றவங்க அதை எடுத்து சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் அங்கே உண்மையாகவே ஏதாவது சின்னதாக எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் அதை உருக்கமாக எடுத்து யாராவது சொன்னாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறு வராமல் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடிய பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம், அலைச்சல் ஒரு பக்கம், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு குறையாமல் இருக்குதுங்க. அதனால தான் நாளை நமதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நினச்சி கொண்டு போயின்னு இருக்கீங்க. அதே மாதிரி இன்றைய தினமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நாளைக்கும் அருமையாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. குடும்பத்தோடு இன்னைக்கு வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கோபதாபங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, சிலர்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்புறம் அப்படியே இன்னொரு இடத்துக்கு தாவுவாங்க. மாடு எப்படி அப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே அந்த பக்கம் தூரத்தில் ஏதாவது பச்சையாக தெரிஞ்சால் அங்கே நகர்ந்து போவதை போல் சிலர் மாறிக்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுவே முடிவாக நீங்கள் இருந்துருவீங்க. ஒரு இடத்துல நீங்கள் நட்பு பாராட்டுறீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நட்பை நீங்கள் வலுவாக கொண்டு போவீங்க. எங்கும் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்காமல் நிலைப்புத்தன்மையுடன் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் யோகபாதிபதியோட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்வதனால அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதுங்க. வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. விலை உயர்ந்த சில பொருட்களை சிலருக்கு தானமாகவும் கொடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. கல்யாண விஷயமாக பேசலாம். எல்லாம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எதையும் திட்டமிட்டு செய்யணும், கோவப்படக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.